எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்று ஆழ்கம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். பேரன் கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் தலையியல் என்று எழுதியிருக்கிற கட்டுரையை படிக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தில் இறையியல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை படித்திருக்கிறோம். அதே போல் சைவ சித்தாந்தத்தில் உயிரியல் என்றொரு தலைப்பில் படித்திருக்கிறோம். இப்பொழுது சைவ சித்தாந்தத்தில் தலையியல் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையை படித்து மகிழ எண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு சைவ சித்தாந்தத்தில் தலையியல் என்ற தலைப்பில் இருக்கிற அந்த கட்டுரையை படிக்க முற்படுகிறேன். முன்னுரை. சைவ சித்தாந்தம் என்னும் மெய்கண்ட நூல்களின் தத்துவ கொள்கைகள் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் உண்மைகளை விளக்கும். பதி பசு பாசம் என்பனவற்றை முறையே இறை உயிர் தலை என தமிழில் வழங்குவர். ஆணவம் கன்மம் மாயை என்னும் மூவகை பாசங்களையும் தலை என்னும் சொல்லால் வழங்குதல் பண்டைய மரபே என்பதை விளையாதது ஓர் பரிசில்வரு பசுபாச வேதனை, விளையாதது ஓர் பரிசில்வரு பசுபாச வேதனை ஒன் தலையாயின தவிரவருள் தலைவன் அது சார்பாம், களையாதரு கதிராயிரம் உடைய அவனோடு முளையாமதி தவழும் முயர் முதுகுன்றடைவோமே என்று சம்பந்தர் பெருமான் திருமுதுகுன்றம் என்கிற தலத்தில் பழமலைநாத பெருமானை வழிபாடு செய்கிற போது அருளிய பாடலிலே தலையாயின தவிர அருள் தலைவன் அது சார்பாம் என்று புகழுகிறார். அப்போ தலை என்பது சம்பந்தர் பெருமான் எடுத்து ஆண்டு இருக்கிற ஒரு சொல். அதே போல் நம்முடைய கந்த புராணத்தில் சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுள, சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுள, மறையலாம் மொழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறுயிர் தொகை வான்திகள் தலையென வகுப்பர் அன்னவே என்பது கந்தபுராணப் பாடல். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுள, மறையலாம் மொழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறுயிர் தொகை வான்திகள் தலையென வகுப்பர் அன்னவே என்று கந்தபுராணம் கூறுகிறது. ஆக என வரும் சான்றோர் திருமொழிகளால் தெளியப்படுகிறது. தலை என்பது என்னும் சொல் பண்டைய காலத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தர் காலத்திலேயும் கந்தபுராணம் எழுதிய காலத்திலேயும் அது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உயிரின் அறிவு இச்சை செயல்களை இயல்பாக நிகழ உண்ணாதபடி தடை செய்து கட்டி வைத்திருப்பது, அதாவது தளைத்து வைத்திருப்பன ஆதலின் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மலங்களுக்கு தலை எனவும் பாசம், அதாவது கட்டுவது எனவும் கட்டு எனவும் பெயர்கள் வழங்குவாயின. தலையாகிய இம்மலங்களையும் பற்றி இங்கு இயன்ற வரை சிறிது காண்போம். முதல்ல ஆணவ மலம் உயிர் அறிவுடையது, ஆனால் அதனிடம் அறியாமையும் காணப்படுகிறது. அறிவு அறியாமை என்னும் இரண்டனுள் உயிருக்கு இயல்பாக உள்ளது அறிவா அறியாமையா? அறியாமையே உயிர்க்கு இயல்பாயின் உயிர் சடப்பொருளாகும். இயல்பாக அதுக்கு அறிவு இல்லைன்னா அது சடப்பொருளாகும்.
அதனால் அறிவே இயல்பாயின் உயிருக்கு அறியாமை நிகழ இயலாது. உயிருக்கு அறியாமை இருக்கக்கூடாது. அறிவே இயல்பாயின் அறிவு அறியாமையாக இரண்டுமே உயிருக்கு இயல்பு எனின் ஒன்றின் ஒன்று அறவே முரண்பட்ட இரண்டு தன்மைகள் ஒரே பொருளில் யாண்டும் காணப்படுவதில்லை. அறிவும் அறியாது, அறிவு உள்ளது அறிவு இல்லாததுன்னா அது முரண்பட்டது போல தோன்றுகிறது. அதனால் முரண்பட்ட இரண்டு தன்மைகள் ஒரே பொருளில் யாண்டும் காணப்படுவதில்லை. அறிவுடையதாகிய உயிரின் உயிரின்பால் அறியாமை நிகழ்வதற்கு பலர் பல வகை காரணங்களை கூறுவர். உயிரின் அறிவை உடம்பே மறைக்கிறது என்று சிலர் கூறுவர். உயிர் என்றும் உள்ளது, அதாவது நித்தியம், அது எங்கும் பரவி இருப்பது வியாபகம். ஆனால் உடம்போ நித்தியம், அது அனித்தியம், அழிவது, ஓரிடத்திலிருந்து இருப்பது, ஓரிடத்திலே இருப்பது, ஏகதேசம் என்று சொல்வர். மேலும் உடம்பு இடையில் வந்தது ஆகலின் அஃது என்றும் உள்ள உயிரின் அறிவை மறைக்க வல்லது அன்று. உடம்பு தான் இடையில் வருது, உயிர் எப்பொழுதும் இருப்பது. அதனால் உயிரின் அறிவை உடம்பு மறைக்க வல்லது என்பது சரியில்லை. உடம்பில் உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவி முதலியன அறிவை விளக்குகின்றனவே அன்றி மறைப்பதில்லை. உடம்பில் உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவி முதலியன அறிவை விளக்குகின்றனவே தவிர அவை மறைக்கவில்லை. மாயையே உயிரின் அறிவை மறைக்கும் என்பது சிலர் கருத்தாகும். மாயை தான் உயிரினுடைய அறிவை மறைக்கிறது. உடல், கருவி, உலக நுகர்ச்சி என்பன மாயையிலிருந்து தோன்றுவன. இவை காரியம், மாயை காரணம். காரணமும் காரியமும் தம்முள் மாறுபடாமல் ஒரு தன்மையனவாகவே இருக்கும். காரியமாகிய உடல் மறைக்காது எனின் காரணமாகிய மாயையும் உயிரின் அறிவை மறைக்காது. உடலைப் போலவே மாயையும் இடையிலே வந்தது. ஆனால் அதுக்கு ஆகந்துகம் என்பர். மூலப்பிரகிருதியில் தோன்றும் அவிச்சையே உயிரறிவை மறைக்கும் என்பது சிலர் கொள்கை. மூலப்பிரகிருதியில் தோன்றுகிற அவிச்சையே உயிரறிவை மறைக்கும் என்று சிலர் கொள்கை. அவிச்சையும் ஒன்றன் காரியமாய் இடையில் தோன்றிய ஒரு பொருளே, அதாவது இடையில் தோன்றிய ஆகந்துகமே எனவும். ஆதலின் அஃது அனாதியே உள்ள உயிரின் அறிவை மறைத்தல் இயலாது. உயிரின் குணம் அறியாமையே என்பர் சிலர். அது பொருந்தாது. குணம் அழிய குணியும் அழியும். ஆதலின் குணமாகிய அறியாமை அழிந்தால் குணியாகிய உயிரும் அழியும் என முடியும். கயிற்றை அரவு எனக் காண்பது போலும் திரிபுணர்ச்சியே உயிர்க்கு அறியாமையை தரும் என சிலர் கூறுவர். கயிற்றை, அதாவது ஒரு கயிறை பாம்பு என்று தவறாக காண்பது ஒரு திரிபுணர்ச்சி, உயிருக்கு அறியாமையை தரும் என சிலர் கூறுவர். அந்த திரிபுணர்ச்சியே உயிருக்கு அறியாமை தரும் என்பது கூறுவர். கயிற்றை அரவு என காணுதற்கு கண்ணின் பார்வை குறைவே காரணம். கயிற்றை பாம்பு என்று நாம் காணுதற்கு கண்ணில் ஏற்பட்ட பார்வை குறைவு காரணம். அதுபோல உயிரின் திரிபுணர்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அறிவு இல்லாமை ஞான அபாவம் என்பர். அறிவு இல்லாமை தான் உயிருக்கு அறியாமையை விளைவிக்கின்றது. அறிவு இல்லாமை, ஞான அபாவம் என்பதுதான் உயிருக்கு அறியாமையை விளைவிக்கிறது என்று சிலர் கருது. அபாவம் ஆகிய இல்லாமை என்பது என்றும் இன்மை அத்தியந்த பாவம் என்பர். ஒன்றின் ஒன்று இன்மை அந்நியோன்ய பாவம், முன்னின்மை பிரகாப பாவம், பின்னின்மை பிரத்யத்துவ பாவம் பிரத்யத்துவம் பாவம் என 4 வகைப்படும். இவற்றுள் உயிரின் அறியாமை எவ்வகை சார்ந்தது? உயிருக்கு அறிவு இருந்ததாயின் பின்னர் அகுதி இலதாகாது. இருந்துன்னா அது இல்லைன்னு இருக்காது. உள்ளது இல்லதாயும் இல்லது உள்ளதாயும் நிகழ்மனின் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். உள்ளது இல்லாத போகிறதும் இல்லாது இருக்கிறது உள்ளதாக இருப்பது என்றால் அதற்கு ஒரு காரணம் அமைதல் வேண்டும். தமோகுணம் முதலியவற்றால் உயிருக்கு அறியாமை நிகழும் என்பது சிலர் கொள்கை. அவையும் ஒவ்வொன்றன் காரியமாய் இடையே தோன்றி அழிவன ஆதலின் பண்டே உள்ள உயிரின் அறிவை அவைகள் தடை செய்ய மாட்டார். மாயை கண்மங்கள் உயிருக்கு நலம் செய்ய வருவன. மாயையும் கண்மமும் உயிருக்கு நலம் செய்ய வருவன. ஆதலின் அவை உயிரின் அறிவை மறைக்கும் இயல்புடன அல்ல.
சித்துப்பொருள்கள் மற்றொரு சித்துப்பொருளை கட்டுப்படுத்த முற்படாதது ஆகலின், ஒரு சித்துப்பொருள் இன்னொரு சித்துப்பொருளை கட்டுப்பட முயற்சி செய்யாது. சிவசக்தியாக திருவருளும் உயிரின் அறிவை, எனவே சிவசக்தியாகிய திருவருளும் உயிரின் அறிவை மறைக்க முற்படாது. இனி இவற்றிலெல்லாம் வேறாக, மேலே சொன்ன இவற்றுக்கெல்லாம் வேறாக உயிரின் அறியாமைக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது எதுவோ அதுவே ஆணவமலம். மேலே சொன்ன காரணங்கள் இவற்றெல்லாம் வேறாக உயிரின் அறியாமைக்கும் உயிரினுடைய துன்பத்துக்கும் மூல காரணமாக எது இருக்கிறதோ அதுதான் ஆணவ மலம் எனப்படும். உலகம் அழிவுடையது, உலகம் அழிவுடையது, உலகம் துன்பம் பயப்பது, ஆயினும் அதனை நிலைபேருடையது என்றும் இன்பம் விளைவிப்பது என்றும் பிறழக் கொண்டு உயிர் விளைந்து நிற்கிறது. உலகம் அழிவுடையது, துன்பம் பயப்பது, இருந்தாலும் அதனை நிலைபேருடையது என்று கருதி இன்பம் விளைவிப்பது என்று பிறழ உயிர் கருதி விளைந்து நிற்கிறது. அதன் மேலே இந்நிலைக்கு காரணம் எதுவோ, இந்த மாதிரி நாம் நினைப்பதற்கு எது காரணமோ அதுவே ஆணவ மலம் எனப்படும். உயிரின் அறிவு இச்சை செயல்களை தடை செய்து கட்டுப்படுத்தும் தன்மை எதுவோ, உயிர்களை அறிவு இச்சை செயல்களை தடை செய்து உயிரில் ஏற்படுகிற அறிவு, அதில் ஏற்படுகிற விருப்பம், அதில் ஏற்படுகிற செயல், இந்த மூன்றையும் தடை செய்து கட்டுப்படுத்தும் தன்மை எதுவோ அதுவே ஆணவ மலம். கண்ணின் ஒளியை மறைக்கும் புறையிருள் போல, கண்ணினுடைய ஒளியை மறைக்கும் புறையிருள் போல உயிரின் அறிவை மறைக்கச் செய்கிற அகையிருள் தான் ஆணவ மலம். கண்ணினுடைய ஒளியை இருள் மறைக்கிறது, அதுபோல உயிரினுடைய அறிவை அகையிருள் ஆகிய ஆணவ மலம் புறையிருள் அது மறைக்கிறது. அதுபோல புறையிருள் ஒரு பொருளையும் காட்டாது, புறத்தில் இருக்கிற இருள் ஒரு பொருளையும் காட்டாது. ஆயினும் இருண்ட கருநிறமாகிய தன் இயல்பையேனும் காட்டும். அந்த இருட்டு நாம் இருட்டாயிருக்கிறோம் என்பதை கருமை நிறத்தையாவது காட்டும். ஆனால் ஆணவமாகிய அகையிருளோ புறப்பொருளை மட்டுமே அன்றி தன்னுடைய இயல்பையும் காட்டாது, இருபொருளும் காட்டாது என்று திருவருட் பயனில் வருகிறது. அப்படி இருள் கண் ஒளியை மறைக்குமே என்று, இருளானது கண் ஒளியை மறைக்குமே என்று ஞாயிற்றினுடைய ஒளியை அதால் மறைக்க முடியாது. இருள் நம்முடைய கண் ஒளியைத்தான் மறைக்கும், ஆனால் ஞாயிறினுடைய ஒளியை மறைக்க முடியாது. அதுபோல ஆணவ மலம் உயிரறிவை தடை செய்யுமே என்று திருவருள் உணர்வாகிய இறை உணர்வை மறைக்கலாற்றுகிறது. மறைக்க முடியாது. அதால் பித்தம் மேலிட்டால் இனிப்புடைய சுவை, தித்திக்கும் சுவை கூட சர்க்கரையும் நாவிற்கு கசக்கும். வாயில பித்தம் இருந்தானா அது தித்திக்கிற பொருள் கூட கசக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல ஆணவமல பற்றுதலால் நலம்பயக்கும் சிறப்புடையனவும் கூட உயிர்களுக்கு தீயனவாக தோன்றும். ஆணவமலம் அறிவை மறைப்பது ஆகலின், ஆணவமலம் அறிவை மறைப்பது ஆகவே அஃது அறிவுடை பொருள் ஆகாது, சடப்பொருளேயாம். சடமாய் பலவுமாய் இருக்கும் யாவும் அழியும் தன்மையவாகலின் ஆணவமலம் ஒன்றேயாம். அழிவும் தன்மையவாகலின் ஆணவமலம் ஒன்றேயாம். அங்கனம் ஒன்றேயாயினும் பல உயிர்களை பற்றி பிணித்தலின், அது அங்கனம் இருந்தாலும் அது ஒன்றாக இருந்தாலும் பல உயிர்களையும் பற்றி பிணித்தலின் அதன் ஆற்றல்கள் பலவாக இருக்கும். இடையில் வருவன இடையிலேயே கெடுவதோடு மீண்டும் மீண்டும் பின்னரும் வந்து சேரும். ஆணவ மலம் அத்தகையது அல்லாமல் உயிர்களின்பால் அனாதியே கலந்து நிற்பது. நெல் என்று உண்டாயிற்றோ அன்றே அதன்பால் உமியும் உண்டாயிற்று. செம்பு என்று உண்டாயிற்றோ அன்றே அதன்பால் களிம்பு உண்டாயிற்று. நெல்லும் உமியும் செம்பில் களிம்பும் போல உயிர்களின்பால் தொன்று தொட்டே கலந்து அறியாமையை விளைத்து வருவது ஆணவமலம். தொன்று தொட்டே அனாதி காலம் தொட்டே இருப்பது ஆணவமலம். சித்து அசித்து என்னும் பொருள்பட ஆன்மா என வழங்கப்பெறும் உயிர்களை வெத்த நிலையில் சூக்கும தேகத்தில் கட்டுப்படுத்தி அவற்றை சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையவனாக்கி அணுத்தன்மைப்படுத்தும் காரணம் பற்றி இதற்கு ஆணவ மலம் என பெயர் வழங்குவதாயிற்று. சித்து அசித்து என்னும் பொருள்பட ஆன்மா என வழங்கப்பெறும் உயிர்களை வெத்த நிலையில் சூக்கும தேகத்தில் கட்டுப்படுத்தி அவற்றை சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையனவாக்கி அணுத்தன்மைப்படுத்தும் காரணம் பற்றி
இதற்கு ஆணவ மலம் என பெயர் வழங்குவதாயிற்று. ஆணவ மலத்திற்கு இருவகையான ஆற்றல்கள் உண்டு. ஒன்று மறைக்கும் ஆற்றல், மற்றொன்று கீழ்நோக்கி செல்லுகிற ஆற்றல். அதாவது மறைக்கும் ஆற்றல் அது ஆவாரக சக்தி என்று சொல்வார்கள். இன்னொன்று கீழ்நோக்கி செல்லுகிற ஆற்றல், அது அதோநியாமிகா சக்தி என்பர். முன்னையது ஆணவ மலத்திற்கு, அதாவது இந்த மறைக்கும் ஆற்றல் ஆவாகர சக்தி ஆணவ மலத்திற்கு சிறப்பியல்பு சொரூப லட்சணம். பின்னையதாக இருக்கிற அந்த கீழ்நோக்கி செலுத்துகிற ஆற்றல் அது பொதுவியல்பு தடத்த லட்சணம் எனப்படும். ஆணவ மலத்தின் மறைப்பு ஆற்றலால் உயிர் தன்னையும் அறியாது, சிவத்தையும் அறியாது, ஆணவத்தையும் அறியாது. ஆணவ மலத்தினுடைய மறைப்பினால உயிர் தன்னையும் அறியாது, சிவத்தையும் அறியாது, ஆணவத்தையும் அறியாது. மூன்றுமே இது அறியாமல் இருக்கிறது. ஆணவ மலத்தின் கீழ்நோக்கி செலுத்துகிற ஆற்றல், அதாவது அதோநியாமிகா சக்தி என்று சொல்லப்பட்ட அந்த கீழ்நோக்கி செலுத்துகிற ஆற்றல் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என 7 வகைகளில் செயல்படும். அந்த அதோநியாமிகா சக்தி எனப்படுகிற ஆணவ மலத்தினுடைய கீழ்நோக்கி செலுத்துகிற ஆற்றல் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என 7 வகைகளாக செயல்படும் என்பர். சிவஞான சுவாமிகள் அருளந்தி சிவம் தமது இருபகுதியில் மோகம், அஞர், மதம், நகை, விகல்பம், கற்பம், குரோதம், கொலை என ஆணவ மலத்தின் செயல்பாட்டுகளை 8ஆக குறிப்பிடுகிறார். சிவஞான சுவாமிகள் 7ஆக சொல்லுகிறார். அருளந்தி சிவம் இருபகுதியில் 8ஆக சொல்லுகிறார். சிவஞான சித்தியாருடைய பாடல் ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவிந்தன் அறிவுடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றேன். ஆசிரியர் மெய்கண்டார் தமது சிவஞான போதத்தில் முதல் நூற்பாவில் ஒடுங்கி மலத்து உளதாம் எனவும் 4வது நூற்பாவில் சகசமலத்து உணராது எனவும் ஆணவ மலத்தின் இயல்பினை சுட்டிக்காட்டுகிறார். ஆன்மாவோடு உடன் தோற்றம் சகசம் பெற்று நின்று, அதாவது ஒன்றாக நின்று ஆன்மாவோடு உடனாக இருக்கிறது. அதனால் சகசம் பெற்று நின்று அறியாமை விளைவித்து அது கருவிகளோடு கூடி நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்னும் 5 அவத்தை உருவதற்கு ஏதுவாக இருப்பது ஆணவ மலம் என நூல்கள் விளக்குகின்றன. அடுத்து கன்ம மலம். கன்மம் என்பது தமிழில் வினை எனப்படும். இந்த கன்மம் என்ற சொல் வடசொல் அல்லது சித்தாந்த கலைச்சொல் என்று வைத்துக்கொண்டால் அது தமிழில் வினை என்று கூறப்படும். வினை என்பது ஒன்று இல்லை என உலகாயதர்கள் மறுத்து அழித்து கூறுவது உண்டு. எனினும் இந்திய நாட்டினுடைய பழம்பெரும் சமயங்கள் பலவும் வினை என்பது உண்டு என்று கொண்டே உடன்பட்டிருக்கிறார்கள். உயிர்கள் பால் பிறவி, நிலை, அறிவு, வாழ்க்கை திறன் முதலியவற்றில் எத்தனையோ பற்பல வேறுபாடுகள் அமைந்திருப்பதை காணுகிறோம். இவ்வேறுபாடுகளுக்கு காரணம் எதுவோ அதுவே வினை எனப்படும். ஒவ்வொரு நிலையிலும் பிறக்கிற பிறவி, அவர்கள் இருக்கிற நிலை, அவருடைய அறிவு, அவருடைய வாழ்க்கை திறன், மற்ற நிலைகளை எல்லாம் பார்த்து பற்பல வேறுபாடுகள் அமைந்திருப்பதனாலே அதில் நாம் காண முடிகிறது. இந்த வேறுபாட்கெல்லாம் காரணம் எதுவோ அதுதான் வினை எனப்படும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகாமைக்கு காரணம் எதுவோ, நாம் எது எடுக்க முயன்றாலும் அது நல்லா நடக்காமல் போகுது அல்லது ஏதோ ஆயிடுது. அப்படி வர்றது எதுக்கோ அதுக்கு காரணமாக இருப்பது எதுவோ அது வினை. வினை என்பது ஒன்று இல்லையாயின், வினை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அறநூல்கள் விதித்தன செய்தலானும் விலக்கியன ஒழிதலானும் பயனின்றாய் முடியும். விதித்தன செய்தனாலும் விலக்கியன ஒழிதலானும் பயனின்றி முடியும், பயனின்றாய் முடியும். எனவே நாடோறும் நாம் இன்ப துன்பங்களை மாறி மாறி எய்துகிறோம். நாம் அடைகிற இன்ப துன்பங்களுக்கு காரணம் வினையே என்பது நூல்களின் துணிவு. நாம் செய்யும் செயல்கள் நல்லவனவாக இருப்பின் நல்வினை என்றும், தீயனவாக இருப்பின் தீய வினை என்றும் அமைகிறது.
இவற்றின் பயன்கள் முறையே இன்ப துன்பங்களாக நமக்கு வரும். மனம், மொழி, மெய் என்னும் மூன்றினாலும் நாம் வினைகளை செய்து வருகிறோம். அவ்வினைகளின் பயனை நாம் அனுபவித்தே கழித்தல் வேண்டும். அனுபவித்தே கழித்தல் இயலும். வினையானது தொகுவினை, அதாவது மொத்தமாக இருக்கிற வினை சஞ்சிதம், அப்புறம் நுகர்வினை பிராரத்தம், அப்புறம் வளர்வினை ஆகாமியம். அந்த வினைகள் 3 வகையாக இருக்கிறது. ஒன்று தொகுவினை, இன்னொன்று நுகர்வினை, இன்னொன்று வளர்வினை. அது சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம் தொகுவினை, பிராரத்தம் நுகர்வினை, ஆகாமியம் வளர்வினை என்ற 3 வகைப்படும். தொகுவினையும் வளர்வினையும், அதாவது சஞ்சிதமும் அந்த ஆகாமியமும் தொகுவினையும் நுகர்வினையும் நாம் அனுபவித்தே கழித்தல் வேண்டும். அந்த மொத்தமாக இருக்கிற அந்த தொகுவினை சஞ்சிதத்தையும் அந்த வளர்வினை என்கிற ஆகாமியத்தையும், தொகுவினையும் வளர்வினையும் இந்த 3 வகைப்படுகிறது. அதில் தொகுவினையும் வளர்வினையும் தீக்கையினாலும் ஞானத்தினாலும் நீங்கும். அந்த 3 வினைகளில் தொகுவினை என்பதும் வளர்வினை, அதாவது சஞ்சிதம் ஆகாமி, இந்த 2ம் தீக்கையினாலும் ஞானத்தினாலும் நீங்கும். நுகர்வினை என்பது, அதாவது பிராரத்தம், பிராப்தம் என்று கொச்சையாக பேசுவார்கள். பிராப்தம் இல்லை என்பது, அது பிராரத்தம் இல்லை, நுகர்வினை நுகர்வுக்கான அதிகாரம் இல்லை என்பது போல அந்த நுகர்வினையை நாம் அனுபவித்தே கழித்தல் வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிறவி வந்திருக்கிறது. வினையானது தன் பயனை கொடுக்குங்கால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர், கற்றோர் கல்லார், செல்வர் வறியர் என்று வேற்றுமைகளை பாராமல் தனக்கு உரிய காலத்தில் வந்து தனது பயனை தந்தே தீரும். வினையெனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. வினையெனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. நினையுங்காலை காலமொடு தோன்றும். வினையெனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. நினையும் காலை காலமொடு தோன்றும். இதனை நம்முடைய பி.வி. மாணிக்க நாயக்கர் அவர்கள் தி மிஸ்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தமிழ் அல்பபெட் என்கிற நூலில், ஆங்கிலத்து நூலில் த மிஸ்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தமிழ் அல்பபெட்ஸ், தமிழில் இருக்கிற அந்த எழுத்துக்களை பற்றி சொல்லுகிற போது அவர் ஆங்கில நூல் எழுதியிருக்கிறார். பி.வி. மாணிக்க நாயக்கர் அந்த காலத்தில் பிஇ பொறியியல் படித்தவர், பெரிய அறிஞர். அவர் தி philosophic meaning of sutra is distinct. The karma does not transform with the transmigration of souls, but remains intact and lies dormant, waiting for the proper time, according as the karma is akamiya or பரத்திவா ஆர் சஞ்சிதா என்று கொடுக்கிறார். அதாவது வினையெனப்படுவது வேற்றுமை கொள்ளாது, நினையும் காலை காலமுடு தோன்றும் என தொல்காப்பியர் கூறியதை அப்படியே அவர் ஆங்கிலம் சொல்லியிருக்கிறார். வினையின் இயல்பை தம் நூலின் அழகுற விளக்கி காட்டியிருக்கிறார். பண்டை தமிழ் மக்களின் வினை கொள்கையை பற்றி இந்த நூற்பாவால் நாம் இனிது உணரலாம். தன்மமோடு அதன்மமாகி தானிரு பயனும் தந்து, தன்மமோடு அதன்மமாகி தானிரு பயனும் தந்து, நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் நாடி காண முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றாதாகி கண்மமும் மூலங்காட்டி காண்மிய மலமாய் நிற்கும். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வரும். மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவியார்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுபதாய் நின்று அரண் தன் ஆணையின் அமர்ந்து செல்லுமே என்பது சிவஞான சித்தியாருடைய வாக்கு. அடுத்தது மாயாமலம் வினை உண்மை பெறப்படவே அதற்கு பற்றுக்கோடாகிய மாயை உண்மையும் பெறப்படுகிறது. அந்த வினை உண்மை பெறப்படுகிற போதே அதற்கு பற்றுக்கோடாகிய மாயை உண்மையும் பெறப்படுகிறது. மா என்பது ஒடுங்குதல், யா என்பது தோன்றுதல். எல்லா பொருளுக்கும் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் காரணமானது எதுவோ அதுவே மாயை. மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் தோன்றுதல். எல்லா பொருள்களும் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் காரணமானது எதுவோ அதுவே மாயை. உயிர்களுக்கு உரிய உடல், கரு, உலகு, நுகர்ச்சி, தனு, கரண, புவன, போகம் என்பன மாயையிலிருந்தே தோன்றுகின்றன என்பது சைவ சித்தாந்த கொள்கை. சௌந்தராந்தகர் உலகம் சார்பில் தோன்றும்
காரிய காரணங்கள் இரண்டும் அனித்தியம் என்று சொல்வர், அதாவது நிலையில்லாதது. அனித்தியமாகிய உலகம் தோன்றுவதற்கு காரணமாகிய மாயை நித்த பொருள். இது சௌந்தராங்கதருடைய கருத்து. பூதங்களும் பரமாணுக்களும் உருவகமாகவே இருக்கும். பூதங்களும் பரமாணுக்களும் உருவகமாகவே இருக்கும். அவற்றினின்றே உலகம் தோன்றும் என உலகாயதரும் நையாயிகரும் கூறுவர். உருவமாகிய உலகம் அருவமாகிய மாயிலிருந்து தோன்றுகிறது. அடுத்து சத்துவம், ராசதம், தாமதம் என்னும் 3 குணங்களில் இருந்து உலகம் உதிக்கும். சத்துவ குணம், ராசத குணம், தாமத குணம் என்ற முக்குணங்களிலிருந்து உலகம் உதிக்கிறது என்பர் சாங்கிய நூலார். அம்முக்குணங்களும் மூலமாய் ஏக நிலையாயிருப்பது மாயை. அடுத்து உலகம் சூனியத்தினின்று தோன்றியது என மாத்மீகர் என்கிறவர் கூறுவர். உண்மையாக நோக்கினால் மாயை என்னும் நுண்ணிய உள்பொருளே இவ்வுலகத்திற்கு விதையாய் திகழ்கிறது. சிவாத்துவித சைவர் இறைவனின் சிற்சக்தியே உலகமாய் விரிந்தது என்பர். சிவாத்துவ சைவர் என்பவர்கள் இறைவனின் சிற்சக்தியே உலகமாய் விரிந்தது என்பர். சித்துப்பொருள் அசித்து பொருள் ஆதல் பொருந்தாமையின் அசித்தாகிய மாயை நின்றே உலகம் தோன்றிற்று ஆதல் வேண்டும் என்பது தெளிவு. வைசேடிகர் என்பவர்கள் பரமாணுக்கள் வியாபகமாய் உள்ளன, அவையே உலகிற்கு காரணம். பரமாணுக்கள் வியாபகமாக உள்ளதனால அவையே உலகம் தோன்றுவதற்கு காரணம் என்பர் வைசேடிகர். பரமாணுக்கள் ஒரு வகையில் காரிய பொருள்களேயாம். ஆதலின் அவற்றிற்கு காரணமாய் நிற்கும் மாயையே எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்கிறது. அடுத்து பிரமப்பொருளே உலகமாகி பரிணமிக்கிறது என்பர் பார்க்கரியர் என்பவர்கள். சித்தாகிய பிரமம் சடமாகிய உலகமாக பரிணமித்ததில் பொருந்தாது. உலகிற்கு காரணமாய் திகழ்வது சடப்பொருளாகிய மாயையே. அஃது இறைவனுக்கு உரிய பரிக்கிர சக்தி, அதாவது வைப்பு துணை என விளங்கும் என்பர். இத்தகைய மாயை சொல்லொணாதது, அனிர்வசனியம். இந்த மாயை சொல்லொணாதது, அது சொல்ல முடியாதது, அனிர்வசனியம் என்பர் சிலர். அது பொருந்தாது. மாயையே உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறது. இருளில் செல்பவருக்கு ஒளி நல்கும் விளக்கைப் போல ஆணவமலத்தில் அழுந்திருக்கிற உயிர்களுக்கு ஒரு சிறிதேனும் அறிவு விளக்கத்தை தருவது மாயையேயாகும். அதாவது இருளில் செல்பவருக்கு ஒளி கொடுக்கிற விளக்கைப் போல ஆணவமலத்தில் அழிந்திருக்கிற உயிர்களுக்கு ஒரு சிறிதளவாவது அறிவு விளக்கத்தை தந்து உதவுவது மாயையாகும். நான் இன்புறுகின்றேன், நான் வருந்துகின்றேன் என உரோவழி உயிரை அவ்வுணர்வுகளில் அழுந்தச் செய்தல் பற்றி மாயையை மயக்கமும் செய்யும் என்றும் மலம் என்றும் நூல்கள் நுவலுகின்றன. இதை சிவஞான சித்தியார் நித்தமாய், அருவமாய், ஏக நிலையதாய், அகிலத்துக்கு ஓர் வித்துமாய், அசித்தாய், எங்கும் வியாபியாய், விமலனுக்கு ஓர் சக்தியாய், புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்தது ஓர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று சித்தியார் கூறுகிறது. அடுத்து மும்மலங்கள். ஆணவம், கன்மம், மாயை என்னும் மும்மலங்களால் பற்றப்பட்டு அவற்றில் அழிந்து கிடக்கிற உயிர்களின் நிலையே ஒரு வகையில் நெல்லுக்கு ஒப்பிடலாம். ஆணவம், கன்மம், மாயை என்னும் 3 மலங்களால் பற்றப்பட்டு அவற்றிலேயே அழிந்து கிடக்கிற உயிர்களின் நிலை ஒரு வகையில் நெல்லுக்கு ஒப்பிடலாம். நெல் என்பது அரிசி, உமி, தவிடு என்றும் 3ம் சேர்ந்து இருப்பதாகும் ஒன்று பொருளாகும். நெல் என்பது அரிசி, உமி, தவிடு என்கிற 3 பொருள்கள் சேர்ந்த ஒன்றாகும். உமி, தவிடு, முளைகள் அரிசியுடன் உண்மை வடிவை மறைக்கின்றன. உமியும் தவிடும் அரிசியினுடைய உண்மை நிலையை மறைத்து வைத்திருக்கிறது. அதுபோல ஆணவம், மாயை, கன்மங்கள் உயிரின் உண்மை இயல்பை தடை செய்கின்றன. எப்படி அந்த மேலே இருக்கிற அந்த உமி, அந்த தவிடு, அரிசி எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறதோ அதுபோல ஆணவம், மாயை, கன்மங்கள் உயிரின் உண்மை இயல்பை தடை செய்கின்றன. உமி ஆணவ மலம், தவிடு மாயாமலம், மூளை அந்த முளை கண்மமலம் என கூறலாம்.
உமியானது அரிசியின் வடிவம் தெரியாமல் அதை முழுவதும் மறைத்தல் போல, உமியானது அரிசியின் வடிவம் தெரியாமல் முழுமையாக மறைத்தல் போல ஆணவ மலம் உயிரின் இயல்பை முழுவதுமாக மறைத்து நிற்கிறது. தவிடு அரிசியின் தன்மையை சிறிது விளக்குதல் போல, நெல் மொத்தமாக அந்த மேலுகிற அந்த உமி மொத்தமாக மறைச்சிக்குது. இந்த தவிடு அரிசியினுடைய தன்மை சிறிது விளக்குதல் போல மாயையும் உயிர் அறிவினை சிறிது விளங்க செய்கிறது. முளை தோன்றுங்கால் அரிசியின் வடிவம் விளங்காது. அதுபோல கண்மமாகிய நல்வினை தீவினைகள் செய்யப்படுங்கால் உயிர் இருவினையின் வயப்பட்டு உணர்விழந்து மயங்கி நிற்கும் என்பதை சிவஞான சித்தியார் மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிபோல் மம்மறு செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இயைப்பன் என்னும் என்று சித்தியார் சொல்லுகிறது. உயிருக்கு வினை முதலாம் தன்மை, உயிருக்கு வினை முதலாம் தன்மை போத்திருத்துவம் விளைவிப்பது ஆணவ மலம். உயிருக்கு அந்த போத்திருத்துவம் என்கிற வினை முதலாம் தன்மையை விளைவிப்பது ஆணவ மலம். உடல் கருவி உலக நுகர்ச்சிகளை அறிவிப்பது மாயாமலம். இன்ப துன்பங்களை நுகர்விப்பது கண்மமலம். உயிர்களை கட்டுப்படுத்தும் வகையால் இவை பிற்கட்டு அனுபந்தம், நல்கட்டு சம்பந்தம், எதிர்கட்டு பிரதிபந்தம் எனப்படுகிறது. இந்த உயிர்களை கட்டுப்படுத்துகிற வகையால் இந்த கட்டு பிற்கட்டு என்றும் நற்கட்டு என்றும் எதிர்கட்டு என்றும், அதாவது அனுபந்தம் சம்பந்தம் பிரபந்தம் எனப்படுகிறது. உயிர் தோன்றிய அன்றே அதனோடு உடன் பிறந்தது சகசம். உயிர் தோன்றிய அன்றே அதனோடு உடன் பிறந்தது, அதனால சகசம். ஆதலின் ஆணவ மலத்திற்கு சகசமலம் என்றும் ஒரு பெயர் உண்டு. உயிரின் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணமாதலின் மூலமலம் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது. ஆணவ மலத்தினின்று உயிர்கள் தப்பி உய்வதற்கு உடல் கருவி முதலியனவாக துணை புரிவது மாயாமலம். உடல் மாயாமலம் தான் துணை செய்கிறது. உடல் கருவி முதலியனவாகிறது துணை செய்கிறது. உடல் கருவி முதலியவற்றால் இன்ப துன்பங்களை நுகரச் செய்வது கண்மமலமே. இவை இரண்டும் ஆணவ மலத்திற்கு பின்னர் இடையே வருவதனாலே அது ஆகந்துகம், இடையில வருவது ஆகந்துக மலம் என்று போற்றப்படுகிறது. இடையில வருவதனால அதற்கு ஆகந்துக மலம் என்று பெயர். உயிரின் அறிவை தடை செய்வதனால் ஆணவம் எதிர்கட்டு, அதாவது பிரதிபந்தம். உயிர்களின் அறிவை தடை செய்வதனால் ஆணவம் எதிர்கட்டு பிரதிபந்தம். உயிரின் தடை உண்ட அறிவை ஒரு சிறிதும் விளங்கச் செய்ய உதவுவதனால் மாயை நற்கட்டு, அதாவது சம்பந்தம். உயிர் உடல் கருவிகளை பெற்ற பின் உயிருக்கு இன்ப துன்பங்களை தருவதற்கு வருவதனால் கண்மம் என்பது பிற்கட்டு, அதாவது அனுபந்தம் என்று சொல்லப்படும். இந்த மும்மலங்களோடு மாயேயம் திரோதாயி என்னும் வேறு இரு மலங்களையும் சேர்த்து, இந்த மூன்று மலங்களோடு மாயேயம் திரோதாயி என்னும் வேறு இரண்டு மலங்களையும் சேர்த்து எண்ணி பாசங்களாகிய மலங்கள் ஐந்தும் என்று நூல்கள் கூறுகின்றன. ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி என்று 5 வகையாக நூல்கள் கூறுகின்றன. கால தத்துவம் முதல் பிருதிவி ஈரான தத்துவங்களும் புவனங்களும் புவனத்து பொருள்களும் மாயேயம் எனப்படும். கால தத்துவம் முதல் பிருதிவி தத்துவம் ஈராக இருக்கிற தத்துவங்களும் புவனங்களும் புவனத்தில் விளங்குகிற பொருள்களும் மாயேயம் எனப்படும். இதனை புவன போக செயலாரும் மாமாயை திரட்சி என்பார் உமாபதி சிவனார். புவன போக செயல் ஆறும் மாமாயை திரட்சி என்பது உமாபதி சிவம் கூற்று. மாயை உயிரறிவை மயக்குவது. மாயேயம் அம்மயக்கத்திற்கு முன்னிலை பொருளாய் இருப்பது. மாயை என்பது உயிரறிவை மயக்குவது. இந்த மாயேயம் அந்த மயக்கத்திற்கு முன்னிலை பொருளாய் இருப்பது. திரோதாயி என்பது ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களை செலுத்தி உயிரின் அறிவு இச்சை செயல்களை மறைக்கும்படி செய்வது. ஆணவம் மலம் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை ஆன்மாவின் மேலே செலுத்தி
அந்த ஆன்மாவினுடைய அறிவு இச்சை மறைக்கும்படி செய்வதற்கு திரோதாயி என்று பெயர். ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சக்தி திரோதானது கரியது என்றபடி இறைவனின் திருவருளாகிய சக்தியும் கட்டுநிலையில் உயிரறிவை மறைக்கும். அது பற்றியே இதற்கு மறைப்பாற்றல், அதாவது திரோதான சக்தி என பெயர் வழங்குகிறது. மலம் பக்குவமீது நிலையில் இம்மறைப்பாற்றலே அருளாற்றலாக மாறுகிறது. மலம் பக்குவமீது நிலையில் இந்த திரோதானம் என்கிற மறைப்பு ஆற்றலே அருளாற்றலாக மாறி நலம் விளைவிக்கும். இந்த உண்மையினை மாணிக்கவாசகர் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று திருவம்பாவை தொடரால் புலப்படுத்தி அருளியிருக்கிறார். பாகம் மிக உதவு திரோதாயி என்றும் பாகம் மிக உதவு திரோதாயி என்றும் முர்ச்சினம் மருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் என்றும் உமாபதி சிவம் குறிப்பிட்டு காட்டுகிறார். இங்கனம் மாயேயம் திரோதாயி என்னும் இரண்டையும் சேர்த்து மலங்கள் 5 என கூறுவதும் உண்டு. மலம் மாயை கண்மை மாயேயம் திரோதாயி. மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி. மன்னி சலமாறும் பிறப்பு இறப்பில் தங்கி இத்தரை கீழ் மேலும் நிலையாத கொள்ளி வட்டம் கரங்கன நிமிடத்தின்கண் அலமாறும் இறைவன் ஆணையினால் உயிர் நடக்குமன்றே. இறை உயிர் தலை என்ற மூன்றும் நிறைவு, அதாவது வியாப்தி நிறைவு உடைய பொருள்கள். நிறைவுடைய பொருள்களுக்கு வியாப்தி என்று பொருள். நிறைவு 3 வகைப்படும். அந்த வியாப்தி என்பது 3 வகைப்படும். மேலீடு நிறைவு, அதாவது வியாபக வியாப்தி. இன்னொன்று வியாபிய வியாப்தி, உட்படு நிறைவு. சம வியாப்தி, நிகர் நிறைவு. இந்த வியாப்தி வியாபக வியாப்தி, வியாப்தி என்பது 3 வகையாக இருக்கிறது. அது வியாகவ வியாப்தி, வியாபிய வியாப்தி, சம வியாப்தி என்று 3ஆக சொல்லப்படுகிறது. இதை நல்ல தமிழில் மேலீடு நிறைவு, உட்படு நிறைவு, நிகர் நிறைவு என்று நல்ல தமிழிலே சொல்ல முடியும். நிறைவு என்பது வியாப்தி என்பதை குறிப்பது. அதை 3 வகையாக சொல்லுகிற போது மேலிடு நிறைவு, அதாவது வியாகவ வியாப்தி, உட்படு நிறைவு வியாபிய வியாப்தி, நிகர் நிறைவு சமய வியாப்தி என்பன. இறைவன் ஏனையவற்றை தம்முள் அடக்கி தாம் அவற்றில் அடங்காமல், இறைவன் ஏனையவற்றை தம்முள் அடக்கி தாம் அவற்றில் அடங்காமல் யாண்டும் நீக்கமற பரவி இருக்கின்றார். அது மேலிடு நிறைவு, அதாவது மேலே சொன்ன அந்த வியாபக வியாப்தி. இறைவன் ஏனையவற்றை தம்முள் அடக்கி கொண்டு தாம் அவற்றின் அடங்காமல் யாண்டும் நீக்கமற பரவி இருக்கிறார். இதுதான் மேலிடு நிறைவு, வியாபக வியாப்தி என்று பெயர். மாயை கருமங்கள் உயிரில் அடங்கியிருப்பன. அஃது உட்படு நிறைவு, அதாவது வியாபிய வியாப்தி. ஆணவம் உயிருக்கு மேலிடு நிறைவாயின் உயிர் வீடு பேறு அடையாது. உட்படு நிறைவாயின், அதாவது சமவியாப்தியாயின் உட்படு நிறைவாயின் உயிரை கட்டுப்படுத்தாது. ஆதலின் உயிரும் ஆணவமும் தம்முள் நிகர் நிறைவு உடையனவாகும். அதாவது நிகர் நிறைவு என்பது சமவியாப்தி. அது கருமங்களில் உயிர் அடங்கியிருப்பது. அது உட்படு நிறைவு, சமவியாப்தி என்று பெயர். ஆணவம் உயிருக்கு மேலீடு நிறைவாயின் உயிர் வீடு பேர் அடையாது. உட்படு நிறைவாதலின், உட்படு நிறைவு என்பது வியாபிய வியாப்தி. அப்படி உட்படு நிறைவாதலின் உயிரை கட்டுப்படுத்த முடியாது. ஆதலின் உயிரும் ஆணவமும் தம்முள் நிகர் நிறைவு உடையன, சமவியாப்தி உடையன. கடல் நீர், கடல் உப்பு என்பனவற்றை முப்பொருளுக்கும் ஓமையாக கொள்ளலாம். கடல் நீர், கடல் உப்பு என்பனவற்றை முப்பொருளுக்கும் ஓமையாக நாம் கொள்ளலாம். கடல் சிவம், கடல் நீர் உயிர்கள், கடல் நீரில் கலந்துள்ள உப்பு ஆன்மா என்றல் பொருந்தும். கடல் நீரும் உப்பும் பண்டே கலந்திருப்பனவாயினும், கடல் நீரும் அந்த நீருக்குள்ள உப்பு சுவையும் இயல்பாகவே கலந்திருப்பன ஆயினும் பிரியும் தன்மை உடையவை. அதுபோல உயிரில் ஆணவம் பண்டே ஒன்றி கலந்து நிற்பினும்
உயிரினின்று ஆணவம் அகன்று ஒழிதற்பாலது. ஒரு காலத்தில் ஒழியும். ஆணவம் அகன்றால் மாயை கண்மங்கள் தாமே அகன்று போகும். ஆணவம் அகன்று போனால் மாயை கண்மங்கள் இயல்பாகவே அதை விட்டு விட்டு போயிடும். அடுத்தது தலை நீக்கம். இங்கனம் மும்மலங்கள் எனப்படும் தலைகளை விடுவித்து, இங்கனம் மும்மலங்கள் எனப்படும் தலைகளை விடுவித்து மக்களை உய்யச் செய்வதே சமய நெறிகளின் நோக்கமாகும். இந்த 3 மலங்களிலிருந்து விடுவித்து, அந்த தலைகளை விடுவித்து மக்களை உய்வடையச் செய்வதே சமய நெறிகளின் நோக்கம். சமய நூல்கள் பலவும் தலையாகிய மலங்கள் நீங்கி ஒழிதற்குரிய வழிகளை விளக்குவனவேயாகும். இந்த சமய நூல்கள், சமய நெறி நமக்கு உய்வடையச் செய்வது, தலைகளிலிருந்து விடுவித்து உய்வடையச் செய்வது. சமய நூல்கள் அந்த தலையாகிய மலங்கள் நீங்கி ஒழிவதற்குரிய வழிவகைகளை விளக்குவனவாகும். புராணங்களும் சாத்திரங்களும் மலநீக்கத்திற்கு உரிய வழிமுறைகளை வகுத்து உரைப்பனவேயாகும் எனலாம். புராணங்களுள் சிவபிரான் செய்தனவாக பல வீரச் செயல்கள் குறிப்பிடப்படுகிறது. அவைகளுள் முதன்மையானவை 8 செயல்கள். அட்ட வீரட்டம் என்று சொல்வார்கள். அவை 8 வீரச் செயல்கள் நிகழ்ந்த தலங்களே அட்ட வீரட்டான தலங்கள் அல்லது வீரத்தான தலங்கள் என வழங்கப்படுகிறது. அட்டானம் என்று ஓதிய 4 என்பது நாவுக்கரசருடைய வாக்கு. அவற்றுள் மிக பழமையானதாகிய முப்புறம் எரித்த வரலாறு மும்மல நீக்கத்தையும் குறிக்கும் உருவகமே ஆகும். அதனை திருமூல நாயனார் தமது திருமந்திரத்தில் மிக அருமையாக அருளி செய்திருக்கிறார். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை ஆரறிவாரே என்று அருமையாக சொல்லுகிறார். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் செய்தமை ஆரறிவாரே என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். மற்றும் சிவபுராணங்களுள் தலை சிறந்த ஒன்றாகிய கந்தபுராணத்துள் கருத்தும் மும்மலமாகிய தலை நீக்கம் குறித்ததே ஆகும். அந்த கந்தபுராணத்தில் வருகிற கருத்து கூட மும்மலமாகிய அந்த கட்டு நீக்கம், தலை நீக்கமே குறித்ததாகும். சூரபதுமன், சிங்கமுகன், தாரகாசூரன் என்பவர்களை அழித்து அவர்களை சிறை செய்து துன்புறுத்தப்பட்டு வந்த தேவர்களை, அவர்களால் சிறை செய்யப்பட்டு துன்புற்று வந்த தேவர்களை முருகப்பெருமான் சிறையிலிருந்து விடுவித்து காத்து அருளினான் என்பதே கந்தபுராண வரலாறு. அந்த சூரபதுமன், சிங்கமுகன், தாரகாசூரன் என்கிற 3 அழித்து அவர்களால் சிறை செய்து துன்புறுத்தப்பட்டு வந்த தேவர்களை முருகப்பெருமான் விடுவித்து காத்து அருளியது தான் கந்தபுராண வரலாறு. சூரபதுமன் ஆணவம், சிங்கமுகன் மாயை, தாரகாசூரன் கண்மம். தேவர்கள் இம்மும்மலங்களால் கட்டப்பட்ட உயிர்கூட்டங்கள், அதாவது உயிர் தொகுதிகள். அஞ்ஞானத்தை ஞானமே வெல்லும். ஆணவம் என்னும் அஞ்ஞானத்தை ஞானம் வெல்லும். அவன் ஆணவம் என்னும் அஞ்ஞானமாகிய சூரபதுமனை முருகனின் ஞான சக்தியாகிய வேல் வெற்றி கொண்டது. முக்தி நிலையிலும் நித்திய பொருளாகிய நிலைத்த பொருளாகிய ஆணவம் அழிவதில்லை என்பது சைவ சித்தாந்தமாகும். முக்தி நிலையில் கூட நித்திய பொருள் என்று சொல்லப்படுகின்ற நிலைத்த பொருளாக இருக்கிற ஆணவம் அழிவதில்லை என்பதுதான் சைவ சித்தாந்தம். அதன்படியே சூரபதுமன் அழியவில்லை. கட்டு நிலையில் துன்பத்தை கொடுக்கும் இயல்பெனதாகிய ஆணவமலம் வீட்டு நிலையில் உயிர்களுக்கு இன்பத்தை விளைப்பதற்கு துணையாக அமைகிறது என்பது தத்துவ நூல் கொள்கை. அம்முறையில் பகைவனாக இருந்த சூரபதுமன் அடியவனாக மாறினான். ஆணவம், மலம், மறைப்பு திறன், கீழ் செலுத்தும் திறன் என்னும் 2 வகை ஆற்றல்கள் உடையது என்பர். அது மேல் ஆணவ மலம் மறைப்பு திறன் உடையது, கீழ் செலுத்துகிற ஆற்றல் கொண்டது என்றும் 2 வகை ஆற்றல்களை உடையது அந்த ஆணவ மலம். அதனாலேயே சூரபதுமனும் 2 கூறாக பிரிக்கப்பட்டு சேவற்கொடியும் மயில் ஊர்தியுமாக அமைந்தான். முருகனை வழிபட்ட தேவர்கள் அவரை வணங்கி உய்ந்து நலம் பெற்றார்கள். தன்னையே விரும்பி போற்றி வழிபடும் பக்குவமிக்க நல்லுயிர்க்கு இறைவன் எளிவந்து அருள் செய்தலையே வள்ளியம்மையினுடைய வரலாறு தெள்ளிதில் நமக்கு எடுத்து கூறுகிறது. உயிர்களுக்கு இறைவன் விரும்பி வந்து ஆட்செய்வான். விரும்பி போற்றி வழிபாடு செய்கிற
பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் வெளிவந்த தன்மையாக வந்து அருள் செய்தலை குறிப்பதுதான் வள்ளியம்மையனுடைய வரலாறு என்பது மிகவும் உணர முடிகிறது. சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண வரலாற்று ஒன்றில் வைத்தும் மும்மலமாகிய தலை நீக்கம் பற்றிய கருத்துக்களை விளக்குதல் கூடும். சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிற திரு தொண்டர் புராணம் என்று போற்றப்படுகிற பெரிய புராண வரலாற்று ஒன்றில் வைத்து கூட மும்மலமாகிய தலை நீக்கம் பற்றிய கருத்துக்களை நாம் விளக்குதல் கூடும். பெரிய புராணத்தில் எரிபத்த நாயனார் வரலாறு யாவரும் தெரிந்த ஒன்றாகும். கருவூரில் ஆனிலை என்கிற கோயிலில் விளங்கும் பசுபதீஸ்வரருக்கு சிவகாமி ஆண்டார் என்பவர் நாளும் பூத்தொண்டு செய்து வந்தார். வழக்கம்போல் பூ பறித்து தொகுத்து பூக்குடலையை ஒரு கழியில் கோத்து தோளில வைத்து கொண்டு அவர் செல்லுவது வழக்கம். அப்படி ஒரு முறை சென்று கொண்டிருக்கிற போது உவா நாளில் நீராட்டு விக்க காவிரிக்கு அழைத்து சென்ற செல்லப்பட்ட சோழ மன்னனின் பட்டத்து யானை மதங்கொண்டு சிவகாமி ஆண்டாரின் பூக்குடலையை பறித்து வீசி மலர்களை சிதற வைத்து அவற்றை மிதித்து சென்றது. அது கண்ட எரிபத்தர் யானையையும் பாகர்களையும் அந்த கூட வந்தவர்களையெல்லாம் தனது மழுப்படையால் தடிந்து கொன்று ஒழித்தார். அது கேட்ட அரசன் முதலில் சினந்து எழுந்து வந்தான். பின்னர் செய்தி அறிந்து இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற தன்னையும் தண்டிக்குமாறு எரிபத்தரை வேண்டிக் கொண்டான். இறையருளால் பின்னல் பாகரோடு யானையும் உயிர் பெற்று எழுந்தது என்பது வரலாறு. இதன் கண் கருவூர் உடல் ஆனிலை என்னும் கோயில் புருவநடு. இதன் கண் கருவூர் என்பது உடல், ஆனிலை என்னும் கோயில் புருவநடு. அங்குள்ள பசுபதீஸ்வர பெருமான் சிவபெருமான், சிவகாமி ஆண்டார் பக்குவம் பெற்ற நல்ல ஆன்மா, பூக்குடலை மனம். பூக்குடலை என்பது மனம். பூக்கள் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்பு என்னும் எண்வகை நல்லெண்ணங்கள். சிவகாமி ஆண்டார் தமது மலர்க்கையில் கொண்டு சென்ற தண்டு யோக பயிற்சிக்கு உரிய வீணா தண்டு. யானை இங்கே ஆணவமலம். பாகர் இருவரும் இருவினைகள், நல்வினை தீவினை. பரிக்கோல்காரர் உடன் வருகிற மூவர் பெருமக்களும் சுத்தம் அசுத்தம் சுத்தாசுத்தம் என்னும் மூவகை மாயைகள். சோழ அரசன் திரோதானம் சக்தி. எரிபத்தர் ஞானாசிரியர். அவர் தாங்கி இருந்த பரசு ஞானம் என்கிற வாழ் என இங்கனமெல்லாம் உள்ளுரை பொருள் கொள்ளும்படியாக பற்பல குறிப்புகளை சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராண செய்யுளிலே பாடி அமைந்துள்ளதை நாம் காண முடிகிறது. அம்பிகை மகிஷாசுர வதம் செய்ததும் விநாயகர் கயமுகசூரனை வென்றதும் ஆகிய செய்திகளும் ஆணவமல அழிப்பை குறிக்கும் கருத்துடனேயாகும். அம்மை மகிஷாசுரன் சொல்லப்படுகிற வதம் செய்ததும் விநாயகர் கயமுகாசூரனை வென்றதும் அந்த செய்திகள் எல்லாம் ஆணவமலம் அழிப்பையே நமக்கு கூறுவனவாகும். அடுத்து மல நோய். உயிர்களை தடை செய்துள்ள மும்மலங்கள். உயிர்களை தடை செய்துள்ள 3 மலங்கள் நோய் எனவே நூல்களில் கூறப்படுகின்றன. இந்த 3 மலங்களையும் நோய் என்றே நம்முடைய நூல்கள் கூறுகின்றன. ஐவழி பித்து என்னும் மூன்றினால் உடலுக்கு நோய் வருகிறது. அதுபோல ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களினால் உயிருக்கு பிறவி நோய் உண்டாகிறது. உயிர்களை தடை செய்வது 3 மலங்கள். அது நோய் என்றே கொண்டப்படும். வாதம், சிலத்துமம், பித்தம். வாதம், பித்தம், சிலத்துவம் என்று 3 சொல்வார்கள். அதுதான் வழி பித்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ற 3 உடலுக்கு நோய் ஏற்படுகிறது. வாதத்தினால நோய், பித்தத்தினால நோய், அதம் சிலத்துமத்தினால நோய் என்று சொல்வார்கள். அதுபோல ஆணவம், மாயை, கண்மம் என்னும் 3 மலங்களினாலும் உயிருக்கு பிறவி நோய் உண்டாகிறது. உடல் நோயை தீர்க்க வல்லார் வைத்தியர், மருத்துவர் எனப்படுவார். உயிரின் பிறவி நோயை தீர்க்க வல்ல பெருமான் வைத்தியநாத பெருமான். உடல் நோயை தீர்ப்பதற்கு வைத்தியர்னு ஒரு பேர் உண்டு. அதுபோல உயிர் நோயை தீர்க்கிற பெருமானுக்கு வைத்தியநாத பெருமான் என்று பெயர். வைத்தியநாதன். மக்களாகிய நாம் நோயாளிகள். மும்மலங்களால் நமக்கு பிறவி நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்நோய் நீங்குவதற்கு உரிய வைத்திய செயல்முறைகள், அந்த நோய் நீங்குவதற்கான வைத்திய முறைகள், அதாவது மருத்துவ முறைகள், சரியை, கிரியை, யோகம், ஞானங்கள்
வேத சிவாகமங்கள் அம்முறைகளை விளக்குகிற வைத்திய நூல்கள், அதாவது மருத்துவ நூல்கள், அவற்றை அருளி செய்தவன் வைத்தியநாதனாகிய சிவபெருமான். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை தீர்க்க முறையே நரகம் சொர்க்கம் ஆகிய மருந்துகளை அவன் ஏற்ற பெற்றி நமக்கு அளிக்கிறான். அருளினால் உரைத்த நூலின் வழி வாராது அதன்மம் செய்யும் இருளுலாம் நிறைய துன்பத்து. நிறையம்னா நரகம். இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும் பாவம் தீர்ப்பான். பொருளுலாம் சொர்க்கம் ஆதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பான். மருளுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை வைத்தியன் நாதன் என்பது சிவஞான சித்தியார் பாடல். இறைவனை பல வகைகளில் கூறுகிற இருக்கு என்கிற வேதம் அவனை பல இடங்களில் வைத்தியநாதன் என்றே புகழ்ந்து ஓதி போற்றுகிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மணி மந்திரம் மருந்து. இருக்கு வேதம் வழிபட்டு சிறப்புற்ற புள்ளிருக்கு வேளூர் என்கிற தலத்தில் ருக்வேதம் வழிபட்ட தலம் புள்ளிருக்கு வேளூர் வைத்தீஸ்வரன் கோயில் என்று இப்போது வழங்கப்படுகிறது. அந்த தலத்தில் சிவபெருமான் வைத்தியநாதன் என்றே விளங்கி அருள் செய்கிறார். வழிபடும் அடியவர்களுக்கெல்லாம் தீரா நோய்களை தீர்த்து அருளுகிற பெருமான் வைத்தியநாத பெருமான். அங்கே முன்னெல்லாம் போகும்போது ஒரு சின்ன உருண்டை கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டா நோய் தீரும் என்று. வைத்தியர்கள் மணி மந்திரம் ஔடதம், அதாவது மணி மந்திரம் மருந்து என்னும் 3 பொருள்களை கொண்டு நோய்களை தீர்ப்பர். பொதுவாக மணி மந்திரம் மருந்து என்ற 3 வகைகளான பொருள்களை கொண்டு நோய்களை தீர்ப்பார்கள். சிவபெருமானும் உருத்திராக்கமாகிய மணி, திருவைந்தெழுத்தாகிய மந்திரம், திருநீராகிய மருந்து, இந்த 3ஐயும் கொண்டு நம்மனோரின் உடல் நோய்களையும் உயிர் நோய்களையும் தீர்த்து அருள் புரிகிறான். எப்படி மருத்துவர்கள் மணி மந்திரம் மருந்து என்று 3 பொருளை கொண்டு நம்முடைய நோய்களை தீர்க்கிறார்களோ, அதுபோல சிவபெருமானும் உருத்திராக்கமாகிய மணியும், திருவைந்தெழுத்தாகிய மந்திரமும், திருநீராகிய மருந்தும் கொண்டு நம்முடைய உடல் நோய்களை மட்டுமின்றி உயிர் நோய்களையும் தீர்த்து அருள் புரிகிறான். பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பான், தீராத நோய் தீர்த்து அருளுவான் என்பது நாவுக்கரசருடைய திருத்தாண்டக பாடல். சைவ சித்தாந்தத்தில் தலையியல் பற்றிய பகுதியில் தத்துவங்களினுடைய தோற்ற ஒடுக்கங்கள் பற்றியும் இயல் செயல்கள் பற்றியும் விளக்கப் பெற்றிருக்கிற திறம் நம் மனித வாழ்வில் உண்மைகளை முற்றிலுமாக தழுவி அமைந்துள்ளது எனலாம். சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் ஆகிய மதங்களை 24 தத்துவங்களையே குறிக்கின்றன. அந்த தத்துவங்கள்லாம் சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் ஆகிய மதங்கள் 24 தத்துவங்களையே குறிப்பிடுகின்றன. ஆனால் மெய்கண்ட நூல்களாகிய நம்முடைய தத்துவ நூல்கள் 36 என்று ஆராய்ந்து விளக்குகிறது. அவற்றை மேலும் விரித்து 96 எனவும் உணர்த்துகிறது. இத்தத்துவ தொகுதி விளக்கங்கள் அறிஞர்களால் பெரிதும் போற்றப்பட்டிருக்கின்றன. மிக அளவில் பெரிய அளவில் அறிஞர் பெருமக்கள் இவற்றையெல்லாம் பாராட்டியிருக்கிறார்கள். பொதுவாக அந்த மேலே சொன்ன அந்த 3 சமயங்கள், சாங்கிய சமயம், யோக சமயம், பாஞ்சராத்திரம் ஆகிய மதங்கள் எல்லாம் தத்துவங்கள் 26 நின்று போயிட்டுது. ஆனால் மெய்கண்ட நூல்களாகிய நம்முடைய சைவ சித்தாந்த தத்துவங்கள் 36 என்று ஆராய்ந்தும் அதன் விரிவு 96 என்று உணர்த்துவதனாலே இந்த தத்துவ தொகுதி விளக்கங்கள் அறிஞர்களால் பெரிதும் பாராட்டி போற்றப்படுகின்றன. இந்த தத்துவ தொகுதி பற்றிய விளக்கங்கள் மட்டுமே அன்றி இவை மட்டுமல்லாமல் பாசநீக்கமாகிய தலை ஒழிப்பு செய்து இறையருள் பேறு எய்துவதற்குரிய சரியைகிரிய யோகஞான நெறிகளாகிய நடைமுறைக்கு ஏற்ற வழிவகைகளை வகுத்தமைத்திருத்தலும் மெய்கண்ட நூல்களின் மேன்மைக்கு சான்று பகர்கின்றன. வாழ்வியல் உண்மைகளை அடிப்படையாக கொண்டு மெய்கண்ட நூல்களின் தத்துவ நுண்பொருள் கருத்துக்கள் செவ்விதின் ஆய்ந்து தெளிவுற வகுக்கப் பெற்றிருப்பதனாலேயே இந்திய தத்துவ கடவுள் கொள்கை உணர்வில் சைவ சித்தாந்தம் ஒரு தனிப்பெரும் சிறப்புற்று தலை சிறந்து விளங்குகிறதை நாம் காண முடியும் என்று இந்த சைவ சித்தாந்தத்தில் தலையியல் என்ற தலைப்பில் இருக்கிற அந்த கட்டுரையை என்னுடைய சிறிய தந்தையார் முருகன் நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இந்த படித்து நிறைவு செய்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு, இதுவரையில் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த 3 சைவ சித்தாந்தத்தில் இறையியல், சைவ சித்தாந்தத்தில் உயிரியல், சைவ சித்தாந்தத்தில் தலையியல் என்று பதி பசு பாசம் என்ற 3ஐயும்
அவர் எழுதிய கட்டுரைகளையும் நாம் படித்து நிறைவு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த அளவில் நானும் நிறைவு செய்து அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு தலைப்பில் இருக்கிற கட்டுரையை படிக்கலாம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சித்தம்பலம்.